2010 நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு எதிராக ஒரு T20 மேட்ச்ல ஆடுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஜிம்பாப்வே 111 ரன்ஸ் அடிக்க, இதுக்கு அடுத்ததா பேட் பண்ண வந்த இந்தியா பாத்தீங்கன்னா 112 ரன்ஸ் அடிச்சு அந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் தான் நம்ம விராட் கோலியோட முதல் T20 இன்டர்நேஷனல் மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா அவரு 26 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்டா இருந்தாரு. கட் பண்ணா 2024 T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல் ஜூன் 29 சவுத் ஆப்பிரிக்காவும் இந்தியாவும் மோதுறாங்க. இந்த ரெண்டு டீம்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்ல ஒரு மேட்ச் கூட தோக்கல. டாஸ் ஜெயிச்ச இந்தியா பாத்தீங்கன்னா பேட்டிங் சூஸ் பண்ண நம்ம டீம் இந்தியாவோட ஓபனர்ஸான ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் விராட் கோலி களத்துல இறங்குறாங்க. நம்ம டீம் இந்தியாவோட டாப் ஆர்டர் பாத்தீங்கன்னா டாப்பா இன்னொரு சைடு சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்ஸ் கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டீம் இந்தியாவோட முக்கியமான பிளேயர்ஸான ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், அதுக்கப்புறமா சூரியகுமார் யாதவோட விக்கெட் எல்லாம் டக்குன்னு எடுக்க டீம் இந்தியாவோட நிலைமையே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கு. இப்போதைக்கு கிரீஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலியும் அக்ஷர் பட்டேலும் இருந்தாங்க. இந்த மேட்ச் வரைக்குமே விராட் கோலிக்கு பாத்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் அந்த அளவுக்கு சரியா போகல. ஆனா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு விராட் கோலி ரன்ஸ் அடிச்சே ஆகணுங்கிற கட்டாயத்துல இருக்கு. விராட் கோலியும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுறாங்க சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக. ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேல் பாத்தீங்கன்னா 47 ரன்ஸ் அடிக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விராட் கோலி 76 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றாரு. இவங்க ரெண்டு பேர்த்தோட இந்த ஆட்டத்தினால நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா டோட்டலா 176 ரன்ஸ் பாத்தீங்கன்னா அடிச்சிருந்தாங்க. இதை சேஸ் பண்றதுக்காக சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்க்கு வர, சவுத் ஆப்பிரிக்காக்கும் நம்ம டீம் இந்தியாவுக்கும் கான்டெஸ்ட் பாத்தீங்கன்னா கடைசி ஓவர் வரைக்கும் போக ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை பீட் பண்ணி T20 வேர்ல்டு கப்போட சாம்பியன்ஸா மாறி இருந்தாங்க ரெண்டாவது முறையா. ரொம்ப வருஷமாவே பாத்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இந்தியாவுக்கு கடைசி வரைக்கும் போய் அந்த கப்பு பாத்தீங்கன்னா கையை விட்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா ஃபைனலா கப்பை பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இந்தியாவுக்காக 76 ரன்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சாவும் இருந்தாரு. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்கிற மாதிரி இந்த T20 வேர்ல்டு கப்போட ஸ்டார்டிங் அந்த அளவுக்கு சரியா அமையலனாலும் ஃபைனலா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்ல அவர் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினது மட்டும் இல்லாம அவர் பாத்தீங்கன்னா அவரோட T20 ரிட்டையர்மெண்ட்டையும் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இந்த இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்ச் தான் பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாக்காக விராட் கோலி ஆடின கடைசி T20 மேட்ச். விராட் கோலியோட T20 கரியருக்கு இதை விட ஒரு நல்ல எண்டிங் இருக்கவே முடியாது. இதை தான் பாத்தீங்கன்னா அவரும் சொல்லியிருந்தாரு. கடைசியா போகும்போது வேர்ல்டு சாம்பியன்ஸா மாறிட்டு போயிருக்காரு. இந்த T20 வேர்ல்டு கப்போட ஃபைனலுக்கு அப்புறமா விராட் கோலி, ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா ரவீந்திர ஜடேஜான்னு மொத்தமா 3 இந்தியன் சீனியர் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிருக்காங்க இந்த T20 ஃபார்மேட்ல இருந்து. ஸோ இப்போதைக்கு நாம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலியோட T20 கரியரை பத்தி நம்ம ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி பார்த்தரலாம். விராட் கோலி பாத்தீங்கன்னா T20 இன்டர்நேஷனல்ஸ்ல மொத்தமா 125 மேட்சஸ்ல பிளே பண்ணிருக்காரு. அதுவே T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இந்தியாக்காக மொத்தமா 6 டோர்னமெண்ட்ல பிளே பண்ணிருக்காரு. T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி மொத்தமா 35 மேட்சஸ்ல விளையாடி இருக்காரு. இந்த 35 மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தமா 1292 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணி T20 வேர்ல்டு கப்போட ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்காரு இப்ப வரைக்குமே. விராட் கோலி பாத்தீங்கன்னா 2012 அவரோட முதல் T20 வேர்ல்டு கப்ல விளையாடினாரு. 2012 T20 வேர்ல்டு கப் பொறுத்த வரைக்கும் சூப்பர் 8ல நம்ம டீம் இந்தியா ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல. இந்த மேட்சுக்கு முந்தின மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நண்பர் கூட தோத்த காரணத்தினால இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்தாங்க நம்ம டீம் இந்தியா. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா 128 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண, இதை தொடர்ந்து 129ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்றதுக்காக நம்ம டீம் இந்தியா பேட்டிங்ல களத்துல இறங்கினாங்க. மேட்சோட முதல் ஓவர்லயே நம்ம டீம் இந்தியாவோட ஓபனரான கௌதம் கம்பீரோட விக்கெட்டை பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் எடுத்துறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி 78 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றாரு. இவரோட இந்த ஸ்கோர்னால நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா இந்த டார்கெட்டை 18 ஓவருக்குள்ளேயே சேஸ் பண்ணி முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வாங்கியிருந்தாரு. இந்த 2012 T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி மொத்தமா 5 மேட்சஸ்ல 185 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இதுக்கு அடுத்ததா 2014 T20 வேர்ல்டு கப். இந்த வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி எவன் வந்தாலும் வெட்டு வேண்டாங்கிற மாதிரி ஒரு சரியான ஃபார்ம்ல இருந்தாரு. போன டைம் சூப்பர் 8னா இந்த டைம் பாத்தீங்கன்னா செமிஃபைனல்ஸ்ல. இந்த 2024 T20 வேர்ல்டு கப்போட செமிஃபைனல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் மோதி இருந்தாங்க. இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா உங்க நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செமிஃபைனல்ஸ் மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா தான் பேட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா பாத்தீங்கன்னா 172 ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்றாங்க இந்தியாவுக்கு எதிராக. இதுக்கு அடுத்ததான் 173 ரன்ஸ் பாத்தீங்கன்னா சேஸ் பண்றதுக்காக நம்ம டீம் இந்தியா பேட்டிங்ல களத்துல இறங்குறாங்க. இந்த மேட்ச்ல நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் கிடைச்சிருந்துச்சு. நம்ம விராட் கோலியோட இன்னிங்ஸ் பக்கம் வந்தோம்னா விராட் கோலி பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையா ஆட ஆரம்பிச்சிருந்தாலும் போக போக பாத்தீங்கன்னா அதிரடியா ஆரம்பிச்சு நம்ம டீம் இந்தியாவை பாத்தீங்கன்னா ஒரு வின்னிங் சிச்சுவேஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு இந்த மேட்ச்ல.
மேட்சோட கடைசி ஓவர்ஸை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் நம்ம டீம் இந்தியாவோட கேப்டன் தோனி, அதுக்கப்புறமா விராட் கோலி பார்த்தீங்கன்னா கிரீஸில் இருந்தாங்க. இந்த மேட்சோட கிளைமேக்ஸை பொறுத்த வரைக்கும் தோனிக்கு நம்ம டீம் இந்தியாவோட வின்னிங் ரன்ஸ் அடித்து மேட்சை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சோம். தோனி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி ரன் அடிக்காம நீ இந்த கடைசி வின்னிங் ரன்ஸ் அடித்தாதான் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி விராட் கோலி கிட்ட ஒரு ஃபேஸ்லேயே ரியாக்ஷனை கொடுக்க, அடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி அந்த ரன் அடித்து மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணி கொடுக்குறாரு நம்ம டீம் இந்தியாக்காக. அது மட்டும் இல்லாமல் இது செமிஃபைனல் மேட்சுங்கிறனால இதில் ஜெயிச்சு பார்த்தீங்கன்னா 2014 T20 வேர்ல்டு கப்போட ஃபைனலுக்கு நம்ம டீம் இந்தியா குவாலிஃபை ஆயிருந்தாங்க. இந்த சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிரான செமிஃபைனல்ஸ் மேட்ச்ல நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா 72 ரன்ஸ் அடிச்சு நாட் அவுட்டா இருந்தாரு கடைசி வரைக்கும். அது மட்டும் இல்லாம ஆக மொத்தம் இந்த 2014 T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 6 மேட்சஸ் ஆடி இருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா 319 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு நம்ம விராட் கோலி. கடைசியா பாத்தீங்கன்னா இந்த 2014 T20 வேர்ல்டு கப்போட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டையும் தட்டி தூக்கி இருந்தாரு நம்ம விராட் கோலி. என்ன இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஃபைனல்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு ஸ்ரீலங்காக்கு எதிராக. இதுக்கு அடுத்ததா 2016 T20 வேர்ல்டு கப். இந்த T20 வேர்ல்டு கப்ல ஒரு முக்கியமான மேட்ச்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது நம்ம டீம் இந்தியாவும் நண்பர் ஆஸ்திரேலியாவும் மோதின மேட்ச் தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதாரண குரூப் ஸ்டேஜ் மேட்ச் தான். நம்ம டீம் இந்தியாவும் நண்பர் ஆஸ்திரேலியாவும் மோதி இருந்தாங்க. ஆனா இந்த மேட்ச்ல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆக போறாங்கிற கட்டாயத்தில் ரெண்டு டீம்ஸுமே இருந்தாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு ரெண்டு டீம்ஸுக்குமே. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆஸ்திரேலியா பாத்தீங்கன்னா ஸ்கோர் போர்டில் 160 ரன்ஸை பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ண, இதுக்கு அடுத்ததா 161ங்கிற டார்கெட்டோட நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா பேட்டிங்க்கு களத்தில் இறங்குறாங்க. இந்தியாவோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 8 ஓவர்ஸ்க்கு 50 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க 3 விக்கெட் இழப்புக்கு. இன்னொரு பக்கம் விராட் கோலி பாத்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்றாரு. இந்தியாவுக்கு நம்பிக்கை தர விதம் நம்ம விராட் கோலி பாத்தீங்கன்னா மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக, மேட்சோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க. கடைசி 3 ஓவர்ஸ்ல 39 ரன்ஸ் அடிச்சாதான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியுங்கிற கட்டாயத்துல இருக்க, மேட்சோட 18வது ஓவர்ல விராட் கோலி பாத்தீங்கன்னா 2 4 ஒரு 6 அடிக்க, அதுக்கு அடுத்த ஓவரை பாத்தீங்கன்னா ஜாஸ் ஹேசல்வுட் போட வராரு. இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி பாத்தீங்கன்னா அதிரடியா 4 4s அடிச்சு மேட்சை பாத்தீங்கன்னா இந்தியாவோட கைக்குள்ள கொண்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறமா இந்த மேட்சையும் பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச்ல விராட் கோலி பாத்தீங்கன்னா 82 ரன்ஸ் நாட் அவுட்டா இருந்தாரு. அவர் ஆடின கடைசி 10 பால்ல மட்டும் கிட்டத்தட்ட 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு நம்ம விராட் கோலி. இவரோட இந்த அதிரடியான ஆட்டத்தினால தான் நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா இந்த மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. 2016 T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் மொத்தமா 5 மேட்சஸ்ல 273 ரன்ஸை பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணியிருந்தாரு நம்ம விராட் கோலி. அது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் வேர்ல்டு கப் மாதிரியே இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்லயும் பாத்தீங்கன்னா அவர் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டை தட்டி தூக்கி இருந்தாப்ல. இதுக்கு அடுத்ததா T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் சில வருஷங்கள் கழிச்சு 2021 நடத்தியிருந்தாங்க. இந்த 2021 T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம டீம் இந்தியாவுக்கு ஒரு மோசமான T20 வேர்ல்டு கப்பாக தான் இருந்துச்சு. மற்ற T20 வேர்ல்டு கப் மாதிரி இல்லாம இந்த T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம விராட் கோலி ஒரு பிளேயரா இல்லாம கேப்டனா இருந்தாரு நம்ம டீம் இந்தியாவுக்கு. இந்த 2021 T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான தோல்வி, அதுக்கப்புறமா நியூசிலாந்துக்கு எதிரான தோல்வி காரணத்தினால நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு அப்புறமா நாக் அவுட் ஸ்டேஜுக்கு குவாலிஃபை ஆக முடியாம இந்த டோர்னமெண்ட்ல இருந்து எலிமினேட் ஆயிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததா ஒரு வருஷம் கேப்ல 2022 திரும்பவும் T20 வேர்ல்டு கப் நடக்குது. இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஏசியா கப்பை பாத்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. இந்த ஏசியா கப்ல தான் ஒரு ஸ்பெஷலான சம்பவமே நடந்துருந்துச்சு. இந்த 2020 ஏசியா கப் சமயத்துல ஃபேன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா விராட் கோலி அவரோட கடைசி செஞ்சுரி அடிச்சு கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் எப்ப செஞ்சுரி அடிப்பார்னு வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்க சமயத்துல ஏசியா கப் 2022ல ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அவரோட ஃபர்ஸ்ட் T20 செஞ்சுரியை பாத்தீங்கன்னா அவர் அடிச்சிருந்தாரு. இந்த செஞ்சுரி பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் இல்லாம ஃபேன்ஸுக்கும் ஒரு ஸ்பெஷலான செஞ்சுரியா இருந்துச்சு. இதை தொடர்ந்து அப்படியே பாத்தீங்கன்னா 2022 T20 வேர்ல்டு கப்பை ஸ்டார்ட் பண்றாங்க. முதல் மேட்சே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு எதிராக 2021 மேட்சுக்கு இப்போ ரிவெஞ்ச் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 ரன்ஸ் அடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததா 160ங்கிற டார்கெட்டை சேஸ் பண்றதுக்காக நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா பேட்டிங்ல களத்துல இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் டீம் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவோட ஓபனர்ஸோட விக்கெட்டை பட்டுன்னு எடுக்க, நம்ம டீம் இந்தியாவோட நிலைமை பாத்தீங்கன்னா 30 ரன்ஸுக்கு 4 விக்கெட்ஸ் இழப்புக்கு நம்ம டீம் இந்தியா பாத்தீங்கன்னா ஒரு மோசமான நிலைமையில மாட்டிக்கிட்டாங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கிரீஸ்ல விராட் கோலியும் ஹர்திக் பாண்டியாவும் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படிப்படியா நம்ம டீம் இந்தியாவை இந்த மோசமான நிலைமையில இருந்து வெற்றி பாதைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போனாங்க. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. கிட்டத்தட்ட 90% மேல பாத்தீங்கன்னா இந்த மேட்சை பாகிஸ்தான் தான் ஜெயிப்பாங்கன்னு இருந்த நிலைமையில இருந்து இந்த மேட்சை பாத்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா கடைசி பால் வரைக்கும் போய் வின் பண்றாங்க. கிரிக்கெட்டான நிலைமையில இருந்து இவரும் ஹர்திக் பாண்டியாவும் சேர்ந்து போட்ட பார்ட்னர்ஷிப் காரணம் தான் நம்ம டீம் இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்துச்சு. இதுக்கு அடுத்ததா இந்த 2022 T20 வேர்ல்டு கப்பை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் செமிஃபைனல்ஸில் இங்கிலாந்துக்கு எதிரான தோல்வி காரணமாக இந்த டோர்னமெண்ட்லேருந்து நம்ம டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆயிருந்தாங்க. இதுக்கு அடுத்ததா 2024 நம்ம விராட் கோலியோட ஃபைனல் T20 வேர்ல்டு கப். இந்த 2022 T20 வேர்ல்டு கப்போட தோல்விக்கு அப்புறமா நம்ம டீம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளானை போடுறாங்க. 2024 T20 வேர்ல்டு கப்பில் நம்ம ஹர்திக் பாண்டியா தலைமையில் ஒரு யங் டீமை பார்த்தீங்கன்னா அனுப்பலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் இந்த டீமில் இருக்க மாட்டாங்கன்னு பல பேச்சுகள் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த 2024 T20 வேர்ல்டு கப்பில் நம்ம டீம் இந்தியாவோட கேப்டனாக பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் செய்யப்படுறாரு. இன்னொரு பக்கம் விராட் கோலியோட ஸ்பாட் பார்த்தீங்கன்னா இன்னுமே கன்ஃபார்ம் செய்யப்படாமல் இருக்க கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ல அவரோட பேரும் இடம்பெறுது. இதை தொடர்ந்து 2024 T20 வேர்ல்டு கப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நம்ம விராட் கோலிக்கு பார்த்தீங்கன்னா இந்த T20 வேர்ல்டு கப் அந்த அளவுக்கு சரியா போகல. பல மேட்ச்களை பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி சீக்கிரமா அவுட் ஆயிட்டு இருந்தாரு. ஸோ ஃபைனலா 2024 T20 வேர்ல்டு கப்போட ஃபைனல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக நம்ம டீம் இந்தியா ஆடி இருந்தாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அவரோட T20 கரியரோட லாஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக 76 ரன்ஸை பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியா அந்த சமயத்தில் ரொம்ப தடுமாறிட்டு இருந்தாங்க பேட்டிங்ல. இவரும் அக்ஷர் பட்டேலும் சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இந்தியாவோட டோட்டலை ஒரு நல்ல நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருந்தாங்க. இதுக்கப்புறமா இந்த மேட்சையும் வின் பண்ணி 2024 T20 ஃபார்மட்டோட சாம்பியன்ஸா மாறி இருந்தாங்க நம்ம டீம் இந்தியா. 2010 T20 பிளேயரா ஆரம்பிச்ச அவரோட பயணம் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு T20 சாம்பியனா பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காரு. இதுக்கு நடுவில் பல தரமான மேட்சஸ், பல ரெக்கார்ட்ஸ், பல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ்னு பல சமங்களை படிச்சிருக்காரு. இதுக்கு அடுத்ததான் நம்ம விராட் கோலியை ODI அதுக்கப்புறமா டெஸ்ட் ஃபார்மேட்ல மட்டும்தான் நம்ம டீம் இந்தியாக்காக ஆடுறத பார்க்க முடியும். உங்களுக்கு விராட் கோலியோட மறக்க முடியாத T20 மூமெண்ட் எதுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோல நான் உங்களை பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.